மோடி அதானி கூட்டணி மீண்டும் மக்களுடைய பணத்தையும் மக்களுடைய சொத்தையும் கொள்ளையடிப்பதற்கு கிளம்பியிருக்கிறது அப்படிங்கிற செய்தியோட தான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். என்னன்னா மும்பையில் இருக்கக்கூடிய தாராவி பகுதியை நாங்கள் மேம்படுத்த போகிறோம், அதை வளர்த்தெடுக்க போகிறோம், அல்லது அதுக்குடைய வளர்ச்சிக்காக அதை செம்மைப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டம் கிளம்புச்சு. அது கிளம்பும் போதே அந்த தாராவி டெண்டர் விட்டப்போவே அந்த டெண்டர் விட்டதுல பல முறைகேடுகள் இருந்தது. அதுல ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரியல் எஸ்டேட் ஸ்கேம் அப்படின்னு அழைக்கப்பட்ட டெண்டராக தான் இந்த தாராவி டெண்டர் ப்ராஜெக்ட் இருந்தது அப்படிங்கிறத நம்ம எல்லாம் மறந்துட முடியாது. இப்ப என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குர்லா டெய்ரி லேண்ட் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு பசுமையான நிலப்பகுதி, அந்த பசுமையான நிலப்பகுதியை அதானி குழுமத்திற்கு அந்த மும்பை அரசு தாரை வார்க்க இருப்பதாக நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 21 ஏக்கர் நிலத்தை அதானியினுடைய நிறுவனத்திற்கு இந்த தாராவி ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்டுக்காக, இந்த தாராவியை மேம்படுத்தக்கூடிய இந்த ப்ராஜெக்டுக்காக மகாராஷ்டிரா அரசு வழங்க இருப்பதாக நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது. இந்த நிலப்பகுதியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 800 900 மரங்கள் இருக்கக்கூடியதான நல்ல பசுமையான ஒரு நிலப்பகுதி அப்படின்றது நமக்கு செய்திகள் தெரிய வருது. இந்த பசுமையான நிலப்பகுதியை அதனுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் ரேட்ல இருந்து 25% கம்மியான விலைக்கு கொடுக்கறதா மகாராஷ்டிரா அரசு வந்திருக்கக்கூடிய ஒரு ஜிஓ சொல்லுது. ஆக மொத்தத்தில் இந்த தாராவி மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் அல்லது அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒடுக்கப்படுகிற மக்கள் ஒடுக்கப்பட்டு ஒரு இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டுல இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுல, ஜனநாயக நாடுஞ்சு நாம் மார்த்தட்டி கொண்டிருக்கக்கூடிய நாட்டுல இப்படி ஒரு மக்கள் இந்த மாதிரி ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வீடு கூட சரியான நிலையில் இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு நாளும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா அதே நேரத்துல இந்த ஏழை மக்களுக்கு நாங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறோம், ஏழை மக்களுக்கு நாங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு கிளம்பி இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மோடியினுடைய பங்காளி அதானி. இந்த மோடியினுடைய பங்காளி அதானி இதுக்கு முன்ன எத்தனை ஏழை மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். எப்படி தமிழ்நாடு மின்வாரியத்திற்கு வழங்கிய நிலக்கரியில் இவர் ஊழல் செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம மக்கள் பேச்சுல ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். ஆக மொத்தத்துல ஏழை மக்களுடைய வயிற்றில் அடித்து பிழைக்கக்கூடிய ஒரு பண முதலை தான் இந்த அதானி. இந்த அதானி எப்படி ஏழை மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு இல்லை அவருடைய வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு இல்ல உதவி செய்வாரு அப்படிங்கிறது நமக்கெல்லாம் வேடிக்கையா இருக்கு. உண்மையாவே அதை கேள்விப்படும் போது நமக்கெல்லாம் அது வேடிக்கையாக இருக்கு. அப்போ இன்னைக்கு இந்த 21 ஏக்கர் நிலப்பரப்பை, அதுவும் ஒரு பசுமையான நிலப்பரப்பை யாருடைய அனுமதியை பெற்று இவர்கள் அதானிக்கு வழங்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு நிக்குது. முக்கியமான கேள்வியா இதுல நம்ம கேட்க வேண்டியது, முதலில் இந்த தாராவி ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்டுக்காக இல்ல தாராவியை மேம்படுத்துவதற்கான இந்த டெண்டர் விடப்பட்ட போதே கிட்டத்தட்ட 5025 கோடிக்கு சொச்சம் கோடிக்கு அதானி அந்த டெண்டரை கையகப்படுத்தியதாக நமக்கு செய்திகள் வந்தது. ஆனா அந்த டெண்டரிலும் பல முறைகேடுகள் இருந்திருப்பதாகவும் அந்த டெண்டரில் பல பிரச்சனைகள் இருப்பதாகவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரியல் எஸ்டேட் ஸ்கேம் அப்படின்னு சொல்லி பலர் அன்னைக்கே பேசிட்டு இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு ஏற்கனவே இந்த தாராவி ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்டுக்காக மும்பை கார்பரேஷனுக்கு சொந்தமான இந்த முழுந்த் அப்படிங்கிற ஒரு இடத்தையும் அவர்கள் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தாராவி ப்ராஜெக்ட்ல தாராவியை மேம்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கக்கூடிய இந்த கூட்டம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மக்களை எலிஜிபிள் இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறார்கள். அதாவது இவர்கள் தகுதி உள்ளவர்கள், இவர்கள் தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க. எதுக்குன்னா, இவர்கள் இந்த டெவலப் பண்ண போறாங்க இல்லையா, இந்த தாராவியை மேம்படுத்த போறோம்னு கிளம்பி இருக்கிறாங்க இல்லையா, இந்த மேம்படுத்தப்பட்ட தாராவியில் யாருக்கெல்லாம் வீடு அளிக்கப்படும், யாருக்கெல்லாம் வீடு அளிக்கப்படாது அப்படிங்கிறத எலிஜிபிள் இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டா பிரிக்கிறார்கள். தகுதி உள்ளவர்கள், தகுதி இல்லாதவர்கள். அதாவது மேம்படுத்தப்பட்ட தாராவியில் இவர்களுக்கு வீடு கொடுப்பதற்கு ஆன எலிஜிபிலிட்டி இருக்கு, சில மக்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்ட்டு இவங்க ரெண்டா பிரிக்கிறாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய பூர்வ குடிமக்கள், பூர்வீகமாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை அவர்களுடைய இடத்திலிருந்து நீங்கள் அப்புறப்படுத்துவது மட்டும் இல்லாமல் அதை என்ன சொல்றீங்க, அங்க இருக்கக்கூடிய சில மக்களுக்கு
இந்த இடத்துல வாழ்றதுக்கு எலிஜிபிளே இல்லைன்னு சொல்றீங்க. அவர்களுக்கு வாழ்வதற்கான தகுதியே இல்லைன்னு சொல்றீங்க. அப்போ தகுதி இல்லாதவர்களுக்காக நாங்கள் இன்னொரு இடத்துல வீடு கட்டி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிதான் இந்த குர்லா டைரி லேண்ட் என்று அழைக்கப்படுகிறதான இந்த 21 ஏக்கரை மகாராஷ்டிரா அரசு அதானிக்கு இன்னைக்கு அப்படியே தூக்கி கொடுக்கறது மாதிரி கொடுத்திருக்கு. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 25% குறைவான விலைக்கு கொடுப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்போ இதுல இருந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அரசு 2014 பதவியேற்ற பிறகு, நான் ஏற்கனவே பேசும்போது கிட்டத்தட்ட இவர்களுடைய சொத்து மதிப்பு, அதானியினுடைய சொத்து மதிப்பு கடந்த 10 ஆண்டுகளில 1225% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லியிருந்திருப்பேன். அப்போ இந்த அரசினுடைய ஒட்டுமொத்த பாலிசிஸாக இருக்கட்டும், இவருடைய திட்டமாக இருக்கட்டும், இவர்கள் கொண்டு வரக்கூடிய எந்த ஒரு செயல் திட்டமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே இந்த அதானி அப்படிங்கிற நபர் எப்போதுல இருந்து உள்ள வருகிறார்னு பாத்தீங்கன்னா 2014க்கு பிறகு. அப்ப 2014க்கு பிறகு ஒரு மனிதனுடைய சொத்து மதிப்புகள் மட்டும் ஏறிக்கொண்டே இருப்பதற்காக ஒரு அரசே வேலை பார்க்குது அப்படின்னா அது எவ்வளவு கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டிய விஷயம், அல்லது மக்கள் வெகுண்டெழுந்து போராட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல நமக்கு யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. நான் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே விஷயம், ஒரு ஃப்ரீ மார்க்கெட் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஒரு போட்டி சார்ந்த ஒரு சூழலாக இருக்கணும், ஒரு நிறைய காம்படிட்டர்ஸ் சேர்ந்து போட்டி போடக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும். ஆனால் இந்த அதானிக்கு கடந்த 10 ஆண்டுகளில மோடி அரசு அளித்திருக்கக்கூடிய சன்மானங்களும் மோடி அரசு அளித்திருக்கக்கூடிய கன்செஷனையும் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் வாயில கை வைக்கிற அளவிற்கு இருக்கிறது. அந்த அளவிற்கு மோடி அரசா இல்ல அதானி அரசா அப்படிங்கிற அளவுக்கு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. அதே நிலையில தான் இந்த குர்லா டைரி லேண்டையும் அவர்களுக்கு தூக்கி வழங்குகிறதற்கான வேலைகள் ஆரம்பித்திருக்கிறது. இத காங்கிரசினுடைய எம்பி வர்ஷா கைக்வாத்தும் சிவசேனாவினுடைய எம்எல்ஏ மாங்கேஷ் குதல்கரும் இதை வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். அவர்கள் இதை நாங்கள் நடக்க விடமாட்டோம், இதற்கு எதிராக எந்த போராட்டத்தை வேண்டுமானாலும் நாங்கள் எடுப்போம் அப்படின்ற அளவிற்கு நேற்றிலிருந்து பேச்சுக்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. இந்த தாராவி ப்ராஜெக்டை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதாக சொல்லிக்கொண்டு இங்க இருக்கக்கூடிய பண முதலைகளுடைய வயரையும் வாழ்க்கையையும் செம்மையாக்கி கொண்டிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் தான் இன்னைக்கு இந்தியாவில் அதிகமா வளர்ந்துகிட்டு இருக்கு. கடந்த 10 ஆண்டுகள்ல நீங்க எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் எத்தனை பணக்காரர்கள் வந்திருக்கிறார்கள், இல்ல இந்தியாவில எவ்வளவு பிசினஸ் மேன்ஸ் வந்திருக்காங்கன்னா இருந்தவெல்லாம் அழிஞ்சுதான் போயிருக்கிறான். ஏற்கனவே இருந்தவன் அவனுடைய வாய்ப்பு வசதிகளை எல்லாம் அழித்து கொண்டு போயிருக்கிறான். ஆனா அதானியினுடைய சொத்து மட்டும் எப்படி ஏறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு உண்மையாவே தெரியல. அது யாருக்கும் விடை தெரியாத புதிராகவே இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் செய்திகள் என்ன சொல்லுதுன்னா, இதே நிலத்தை, இந்த குர்லா டைரி லேண்ட், இன்னைக்கு இந்த 21 ஏக்கர் நிலத்தை ஏற்கனவே ஒரு பிஜேபி தலைவர் அதுல நான் காம்ப்ளெக்ஸ் கட்ட போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி இருக்கிறாரு சில மாதங்களுக்கு முன்பு இந்த பிஜேபி தலைவர் கிளம்புன உடனே ஏக்நாத் ஷிண்டேவும் ஒரு MMRDA ஸ்பெஷல் பிளானிங் அத்தாரிட்டி ஒன்னு அப்பாயிண்ட் பண்ணி இதை பாருங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்ப்பை மீறி இது நடந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியும் நமக்கு இன்னைக்கு வந்திருக்கு. இவர்கள் பதவிக்கு வருகிறதே ஏழை மக்களை சுரண்டி பிழைப்பதற்காக தானா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி நமக்கு நிற்குது. நிறைய பேர் இது இந்த தடவை கூட்டணி அரசாக இருக்க போகிறது, இன்னும் பார்லிமெண்ட் கூடல, தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு இன்னும் பார்லிமெண்ட் கூடல, ஏற்கனவே பல பிரச்சனைகள் வரிசையாக இருக்கிறது. இந்த எக்ஸிட் போல் ஸ்கேமு, அதுக்கு பிறகு நீட் தேர்வுல நடந்திருக்கக்கூடிய குளறுபடிகள் அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் அடுக்கி கொண்டு நிற்கிறது. ஆனாலும் இந்த அரசினுடைய பாசிச போக்கும் சரி, ஏழை மக்களினுடைய வயிற்றில் அடித்து பிழைக்கக்கூடிய போக்கும் சரி கொஞ்சம் கூட மாறவில்லை அப்படிங்கிறது தான் நமக்கு கடந்த ஒரு 10 நாட்களில் வந்து கொண்டிருக்கிற செய்திகள் உணர்த்துது. நன்றி. உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்க. என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.